வண்டர்ஷேல் படைப்பாற்றல் எளிமைப்படுத்தப்பட்டது. 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 மைசூரில் ஒரு மன்னன் நாட்டு வந்தார். அவர் நீதியும் நேர்மையும் கொண்டவன். அன்பும் அருளும் நிறைந்தவன். அவர் ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட சென்றார். வழியில் வயதான விறகு வெட்டி ஒருவன் தனியின் விறகுகளை சுமந்த வகையில் இருந்தான். மன்னன் விறகு வெட்டியில் பார்த்ததும் தன்னாத வயதில் இவர் அப்படி கஷ்டப்படுகிறார் என்று வருகிறோம். பிறகு விறகு வெட்டியை மாறாது, ஐயா, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இந்த வயதிலும் இப்படி பாடுபடுகிறீர்களே என்று கேட்டான். அதற்கு விறகு வெட்டி அரசனை பார்த்து, அரசே, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இல்லை. அவர்கள் தங்களுடைய புள்ளிவார்களின் பேச்சையே கை கொடுத்தனர் போட்டார்கள். இப்பொழுது படைப்பு மற்றும் இருக்கிறோம். அவன் நீதியும் நேர்மையும் கொண்டவன். அன்பும் அருளும் நிறைந்தவன். அவன் ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட சென்றான். வழியில் வயதான விறகு வெட்டி ஒருவன் தலையில் விறகுகளை சுமந்தபடி வந்தான். மன்னன் விறகு வெட்டியை பார்த்ததும் தள்ளாத வயதில் இவர் இப்படி கஷ்டப்படுகிறார் என்று வருகிறார். பிறகு விறகு வெட்டியை பார்த்து, உங்கள் பிள்ளைகள் இல்லையா?
Wondershare, creativity simplified. Wondershare, creativity simplified. Wondershare, creativity simplified. A weaver had fallen in love with a princess. His friend, a harvester, built an unacceptable eagle. Posing as Lord Vishnu Garuda, the weaver married the princess. The young husband and wife loved each other dearly. No one knew about their marriage, but all that was about to change.